நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ்டர் ராமமூர்த்தி, ஜாப் இன்செக்யூரிட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? சார், இந்த மீட்டிங் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஷாக். குறைந்தபட்சம் பொது விஷயங்கள் கூட தெரிஞ்சுக்காம இவ்வளோ படித்தவங்க இருப்பாங்களாங்கிறது எனக்கு ஒரு முதல் ஷாக்கு தான் சார். பிஹெச்டி வரைக்கும் படிப்பேன், ஆனால் இந்த நாட்டினுடைய அடிப்படை சட்டம், நம்முடைய சிஸ்டம் என்னன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் வந்து என்னென்னா சாதாரண ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். நான் அவங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி கூட இருப்பாங்க அப்படின்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கல. இந்த நாட்டினுடைய எல்லா லேபர் லாஸும் ஐடி ஃபீல்டுக்கும் அப்ளை ஆகுது. தெர் இஸ் நோ எக்ஸம்ஷன். ஸோ ஆக நான் ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கன்சல்டண்ட்டாக போகிறேன், ஒரு ஐடி கம்பெனிக்கு. ஹெச்ஆர் மேனேஜரை பார்க்குறேன். ஸோ தே சே தட் நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் வார்னிங் கொடுப்போம், செகண்ட் வார்னிங் கொடுப்போம், தேர்ட் வார்னிங் கொடுத்தா அவங்க வெளியே போயிடணுன்னு. நான் கேட்டேன், எந்த சட்டத்தில் அப்படி இருக்குதுன்னு கேட்டேன். அவங்க சட்டத்தில் தெர் இஸ் நோ லா. அண்ட் சப்போஸிங் நீங்கள் அந்த மாதிரி வெளியே அனுப்புகிறாங்க இல்லையா, ஸோ தேர் ஆல் ஃபாலோயிங் அஸ் எம்ப்ளாயீஸ் அண்டர் தி தமிழ்நாடு ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். தே கேன் ஃபைல் அ ஸ்டாச்சுட்டரி அப்பீல். ப்ராப்ளம் என்ன, இங்கே பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ படித்தவங்க, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்க, when you are asked to bend, you are start crawling. உங்களை லேசாக வளைய சொன்னால் நீங்கள் அப்படியே தவழ்ந்தே போயிடுறீங்களே சார். உங்களை சைன் பண்ண சொல்கிறாங்க, சைன் பண்ண முடியாது, ஐ வில் ஃபேஸ் யூ இந்த கோர்ட்டுன்ட்டு வர வேண்டியதானேன்னு கேட்குறேன். இல்லை, நான் சில உதாரணங்களே நான் சொல்ல முடியும் எனக்கு. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக இன்னொன்று இருக்குது சார். இன்றைக்கி இந்த சிஸ்டமே அப்படி தான் வடிவமைச்சிருக்காங்க. இவர் வந்து நான் ஐ வில் ஃபேஸ் யூ இன் கோர்ட்டுன்ட்டு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு அவருக்கு எந்த கார்பரேட் கம்பெனிலையும் வேலை கிடைக்காது. இல்லை, ஒரு சின்ன ரிசர்ச் மட்டும் சொல்கிறேன் சார். இல்லை லேபர் இந்த மாதிரி தொழிலாளர்கள் போட்ட கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். மேபி அடுத்த மாதம் இல்லாமல் இருக்கலாம், 6 மாதம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணிட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் யூ வில் கெட் ரிலீஃப். அப்போ ஜாப் இன்செக்யூரிட்டிக்கு எதிராக இவங்களுக்கு என்னென்ன ப்ரொடெக்டட் மெஷர்ஸ் இங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியலைங்கிறது தான் நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ என்னென்ன ப்ரொடெக்டட் மெஷர்ஸ் இருக்குது? நம்முடைய சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சோஷலிஸ்ட் ரெஜிம்கான சட்டங்கள் தான். ஸோ இன்னைக்கு தேதி வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன் வி ஆர் ஸ்டில் சாவரின் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் தான். ஆனால் 91க்கு அப்புறம் நம்முடைய எக்கனாமிக் ஃபேஸ் மட்டும் வந்து என்னென்னா கேபிட்டலிஸ்ட்டாக மாறிடுச்சு. அமைப்பு முறை வந்து வேறு மாதிரி இருக்கின்றது, பொருளாதார முகம் வேறு மாதிரி இருக்கின்றது. ஸோ இதிலே வந்து என்னென்னா நிறைய கரப்ஷன் போயிட்டுருக்குது. நூற்றுக்கணக்கான தொழிலாளர் நல சட்டங்கள் எல்லாம் இருக்குது. இது என்ன சட்டம் ஏதுன்றது யாருக்குமே தெரியாது. நம்ம ஊரை வேலை பார்க்குற ஹெச்ஆர்ஸ் வந்து என்னென்னா நம்ம லேபர் லாஸை தெரிஞ்சுக்கிறது இல்லை. தே கான்சன்ட்ரேட் என்னென்னா கம்பெனியில் கொடுத்துற அந்த கோடு இருக்கு இல்லைங்களா, தட் கோட் இஸ் ஒன்லி அ கான்ட்ராக்ட். ஸோ அந்த கான்ட்ராக்டுக்கும் சட்டத்துக்கும் முரண் ஏற்படுகின்ற போது சட்டம்தான் அங்கே நடைமுறையாகும். ஸோ அது வந்து கான்ட்ராக்ட். அந்த பேப்பரை வந்து நீங்கள் கோர்ட்டில் காமிச்சா தூக்கி எறிஞ்சிடுவாங்க. ஆனால் வந்து என்னென்னா நம்ம அந்த கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த பயத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிமை நிலைக்கு வந்து இந்த ஐடி செக்டாரில் போயிடுறாங்க. இது வந்து என்னென்னா சாதாரண ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்க ஒரு ஆப்ரேட்டர் எம்ப்ளாயி வந்து அவன் வந்து வேலை போயிடுச்சுன்னா ஃபைட் பண்ணுவான். அந்த ஒரு சண்டை போடுற விஷயம் கூட இதுங்களுக்கு இல்லை. நிறைய ஹெச்ஆர் மேனேஜர்ஸ்க்கு வந்து ஆனுவல் சேலரி பார்த்தீங்கன்னா 40 லட்சம் 50 லட்சம் இருக்குது. அதோட ரிசல்ட் வந்து என்னென்னா அவங்களுக்கு மேலே இருக்கவங்கக்கிட்ட வந்து இவர் சொல்ல பயப்படுறாரு, சார் இது வந்து இந்தியாவில் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, சட்ட விரோதம் அப்படிங்கிற ஹெச்ஆரே சொல்ல மறுக்கிறார். இந்த வேலையை தக்க வச்சுக்கிறேன்னா அவன் என்ன சொன்னாலும் அது ஆமாம் போட்டுறது அப்படின்ற எண்ணம் டாப் லெவல் மேனேஜர்ஸ்க்கே வந்துடுது. ஸோ அது வந்து என்னென்னா இட் ரெஃப்ளெக்ட்ஸ் ஆன் தி லோயர் லெவல் எம்ப்ளாயீஸ். என் பேர் அழகப்பன். நான் வந்து ஒரு தொழில் நிறுவனத்தில் வந்து தொடர்ந்து 9 வருஷம் வேலையில் இருந்தேன். இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் 10 வருஷம் சர்வீஸோடு இருந்தேன். இந்த கம்பெனியே என்னை வந்து விருப்பப்பட்டு என்னை கூப்பிட்டு அந்த 9 வருஷம் நல்ல சர்வீஸில் இருந்தேன். திடீர்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வயசு, காலேஜுக்கு போகிற வயசு. இது என்னடா பண்ணுறது, இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு ரொம்ப திணறி போயிட்டேன். வேலை விட்டு நிறுத்துகிற போது எனக்கு தொழிலாளர் சட்டம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, லேபர் லாவை பற்றி எதுவுமே தெரியாது. ரொம்ப பிளைண்டாக இருந்தேன். அதற்கப்புறம் தான் வந்து தொழிற்சங்கவாதிகளெல்லாம் சந்தித்து என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக வந்து தொழிலாளர் நீதிமன்றத்தை அணுகினேன். 1947 வருஷத்து தொழிற்சாலை சட்டத்தின் பிரகாரம் நான் வந்து அந்த நிறுவனத்தின் மேலே வந்து கேஸ் போட்டு அந்த கேஸு தொழிலாளர் நீதிமன்றத்தில் வந்து 4-5 வருஷமாக நடந்து எனக்கு சாதகமாக தீர்ப்பாகி அதன் பிரகாரம் சர்வீஸ் தொடர்ச்சியோடு அந்த நிறுவனத்தில் திருப்பி வேலைக்கு போனேன். அந்த நிறுவனம் எனக்கு பழைய பாக்கி சம்பளமெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. திருப்பி வேலையில் போய் என்னுடைய சர்வீஸ் வரைக்கும் நான் அங்கே வேலை செஞ்சு நான் சம்பளம் ஆகிட்டு இருந்தேன்.
அது மாதிரி வந்து ஒரு ஒரு நிறுவனத்துலேருந்து திடீர்னு நிறுத்திட்டாங்கன்னா அதற்குள்ள அடுத்தடுத்த ஸ்டெப்பு செஞ்சு நம்ம மேலே தப்பு இல்லாத போது அந்த திருப்பி வேலை வந்து நம்ம தொழிலாளர் நீதிமன்றத்தை அணுகி நம்ம வந்து வேலை திரும்ப பெற முடியுங்கிறது தான் உண்மை.